ஏங்க ஏங்க ஐயோ நல்லா தூங்குறீங்களா? தூங்குறவரை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீன்காரனை வேற வந்திருக்காரு. மீன் வாங்க காசு கேட்கலான்னு வந்தேன். இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள மீன்காரனை போயிடுவாரா? என்ன என்ன மீன்காரனே, அண்ணே போயிடாதீங்க, நான் தப்ப வரேன், கொஞ்ச நேரம் நில்லுங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஏக்கா விமலாக்கா சொல்லு மீன்காரன்ட்ட நிக்க போ சொல்லிடாம. ஏங்க மீன்காரனை வந்திருக்காரு, காசு எங்க வச்சிருக்கீங்க? அந்த சட்டையில தான் வச்சிருக்கேன். அத சொல்லி இருக்க கூடாதா? சட்டையிலையா? எடுத்துட்டேன், நீங்க சத்தம் இல்லாம படுத்துக்கங்க படுத்துக்கங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன சத்தம் என்ன சத்தம்? மீன்காரன் கூறானோ இல்லையோ, இந்த ஏரியாக்கு மொத்தம் நீ ஒருத்தி கூவுனா போதும் போல இருக்கே. அத எதுக்கு குத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க, அதை எடுங்க. இங்க ஒண்ணு வச்சிருக்கியா? ஓ நோ, இதுல எப்படி நீ எடுக்கிறது? உள்ள விட்டுதே எடுக்கணும். கொண்டாங்க. என்ன தெரிகிறது? இந்தாங்க, பத்திரமா வைங்க. இதை நம்ம 3 நாளைக்கு வச்சுக்கலாம். பத்திரமாவா? ஏக்கா மாறுங்க, நீங்க ரொம்ப போயிட்டாங்க. நல்ல நல்ல மீனா இருக்கு, போங்க. அந்த முக்குல தான் நின்னுகிட்டு இருக்காங்க. மத்தி இருக்குது, ஐல இருக்குது, கோர மீன் இருக்குது, வாழை மீன் இருக்குது. எந்த மீன் வேணும்னு வாங்கிப்பாங்க. போங்க, கூப்பிடுங்க மீன்காரத்தை. விலை கம்மியா தான் கொடுக்குறாரு. கோர ஐல எல்லாம் இருக்கு. இங்க இருக்கு பேசாம மீன்கார கூட வியாபாரத்துக்கு போயிரு. நல்ல மீன் வியாபாரம் உனக்கு சம்பளம் வச்சு கொடுப்பாரு. தொண்டைய பாரு, வாத்தா ஒன்னே ஒரு நாளைக்கு உன் தொண்டைய ஒரு நாளைக்கு பெற்றுப்பா போல இருக்கு. இருக்கிறவங்க எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு காலையில சரி. உங்க ஆத்தா உங்களை பயந்தா முடிய வளர்த்துருக்காங்க. எங்க அம்மா என்னை அப்படி வளர்க்கல. நாங்கெல்லாம் பேச்சு வெட்டு 1 துண்டு 2 தான் பேச்சுவோம். உங்களை மாதிரி குசு குசுன்னு எங்களுக்கு பேச தெரியாது. ஆனா இந்த தொண்டை வச்சிருக்கவங்க எல்லாம் இதை சொல்லியே சமாளிச்சுக்கங்கடி. எங்களால குசு குசுன்னு பேச முடியாது, குசு குசுன்னு பேச முடியாதுன்னு. A few minutes later. என்னதான் ஆச்சு? டீ இன்னைக்குள்ள வருமா வராதா? எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இப்ப வரேன், சூடாக்கி கொண்டு வரேன். உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இருக்கணும். அப்ப கொதிக்க வச்சுதானே கொண்டு வர முடியும். இருங்க. வந்துட்டேங்க. இந்தாங்க இந்தாங்க, சூடு சூடு நல்லா கொதிக்குது. ஆமா ஆமா. நாயை விட இடங்காரா இருக்கும் இல்லையா, உன்னை விட பெரிய இடங்காரா இருக்கு. இங்க பாரு, இப்படியா ஒரு மெதுவாவே பேச தெரியாதா உனக்கு? ஒரு டீயை ஒழுங்கா புடிச்சு குடிக்க தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு ஒத்த கிளாஸ் டீயை தெம்பா குடிக்க தெரியுதா? நான் டீயை கூட மெதுவா புடிச்சுக்கிறேன், எப்படியோ புடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீ கத்த மட்டும் செய்யாத. நான் மெதுவா தாங்க பேசுனேன். இதுவே உங்க வீட்டுல மெதுவா பேசுறதா? என்னங்க ஒரு வாயை திறந்து 4 வார்த்தை பேச முடியலையே எங்க வீட்டுல. ஒரு டீ கிளாஸ் பச்சை பிள்ளை கூட தெம்பா புடிச்சு குடிக்குங்க. இப்படியா டேபிள் எல்லாம் துடைக்கிறதுக்கு குடிச்சு இப்படி துடைச்சு வச்சிருங்க. வாய் வயிறோட எரியுது. அம்மா என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எரிஞ்சு தொலைது உன்னால. என்னது? ஐயோ, அந்த டீ கூட கொதிக்க கொதிக்க ஊத்துனா அப்புறம் வாய் வயிறுல எரியாதா? என்னடி தண்ணி ஊத்தி விடுற? என்னங்க எரிஞ்ச அமத்தணும்னு சொல்லுவாங்கல்லங்க, அதான் எரிஞ்சதை அமத்திக்கிட்டு இருக்கேங்க. ஆனா விடுஞ்சு எந்திரிச்சாக்க சாயந்தரம் தூங்குற வரைக்கும் ஓங்குற போராட்டம் எனக்கு இந்த வீட்டுல வேலையா இருக்கு. என்னங்க எதை செஞ்சாலும் குறையா கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க தான் எரியுது. நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க எரிஞ்சா அமத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி ஊத்தி. அதுதான் தண்ணி ஊத்தி அமத்தனே. நல்லது செஞ்சா கூட எனக்கு கெட்ட பேரதே வந்துகிட்டு இருக்கு. சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் போய் துவைச்சு போட்டு தொடங்க வேலை வைக்காம.
பார்த்தாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நான் எதுவுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யறேங்க. உங்க மேல பாசம் வச்ச கொடுமைக்கு. ஓடி பச்சை பாசம் எல்லாம் போது காலை மிதிக்காத காலை. தெரியாம பண்றதுங்க. என்னங்க ஐயோ விட்ரி, நானும் உன் மேல பாசம் எல்லாம் வச்சிருக்கேன். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கிறேன். பாசம் வச்சிருக்கேன். போடி டெஸ்டி ஆயிடுச்சு. மதிய கத்தோப்புல வாழை மரம் விழுந்து கிடக்காங்க, காத்தடிச்சு. நீங்க போய் ஒரு இடத்து வெட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. வாழைக்காய் எல்லாம் வெட்டிக்க சொல்லிட்டாங்க. சங்கடப்படாம வெட்டிக்கிட்டு வாங்க. என்ன நான் வெட்டிட்டு வரது இருக்கட்டும், நீ வாடிக்கல கண்ணை குத்தி விடாத போ. வெட்டிக்கிட்டு வாங்க அப்படி சொல்ல போன் பார்த்துட்டே இருக்காம போங்க. வெட்டிட்டு வரேன் போ. இப்படி சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு நேரம் எங்க உட்காந்துருக்கீங்க? காதுக்கு வந்து கத்தாதுன்னு பல திருப்பி சொல்லிட்டேன். போமா அதற்கு எதை சொன்னாலும் கத்துறேன்னு ஒரு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, இல்லன்னா நீ அப்படியே கத்தவே மாட்டேன். வீடான வீட்டுல விடு எதிர்த்தாக்க உன் சவுண்ட் தான் பெரிய சவுண்டா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த வீட்டுல எப்ப பார்த்தா பேய் வீடு மாதிரி 24 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயம்மா ஐயம்மா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க. எப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதானே என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. ஏண்டி இந்த டீ ஊத்துச்சுன்னு தொடச்சியே, அத நான் தானே தொடச்சேன். இது கீழ இருக்கதே நீ தொடச்சிருக்க கூடாது. மேல தொடச்ச உங்களுக்கு கீழ தொடக்க தெரியாதா? அத ஒரு ஆள் தொடக்கணும்னு பங்குக்கு போட்டு வச்சீங்களாக்கு. அத நான் பார்க்கணும்னு போட்டு வச்சிருக்கீங்க. இந்த நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சீரியஸா புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. What nonsense you are talking about me? புஷ்அப் எடுக்கறனா? ஏண்டி இளவரசரோட வலிக்கு விழுந்துட்டேன்டி. பண்ண எங்க வச்சு நடந்தீங்க? முன்னாடி வச்சு பண்ணணும். போய் வெட்டிட்டு வாங்க. போங்க போங்க. இப்படி ஆம ஊராம பழக்கம் நடந்து போங்க. ஆமா, துணுக்கு தண்ணி யாரு குளிச்சாலும் தெரியல. ஏங்க 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 இப்படி என் மேல கோவமாவே இருக்கீங்க? வாழைக்காய் தானே வெட்டிட்டு வர சொன்னேன். அதுக்கு நீங்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? நீங்களா வலிக்கு விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வலிக்கு விழுந்ததுக்கோ வாழைக்காய் வெட்டினதுக்கோ எனக்கு கோவம் இல்ல. இப்படி வந்து உட்காரு. சொல்லுங்க. ரொம்ப சிரிக்காத. வீடான வீட்டுல எப்பவும் கீச்சு மூச்சுன்னு கத்தவே கூடாதுடி. ஆயுசு குறையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாதே. தெரியாது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? 24 மணி நேரம் இந்த வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்படியா நினைப்பாங்க? நான் கூட நினைச்சேன் நம்மளை எப்பவுமே நல்லவங்கன்னு சொல்றாங்களேன்னு. எப்பவுமே வீட்டுல யாருக்கிட்ட பேசினாலும் எப்படி பேசினாலும் அமைதியா பேசி பழகு. எப்படி பேசினா போதுமா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னங்க விளையாட்டு பண்ணாம நான் சொல்றத காதுல வாங்கி பேசு. நான் விளையாடல, சீரியஸா உட்காந்துக்கிறேன். ஸ்கூல்ல உட்காந்த மாதிரி. சொல்லுங்க. இங்க வர்றி, தேவையில்லாம யார்கிட்டையும் கத்தி குரலை ஒசத்தி பேசாத. பொல்லாதவன்னு பேர் வாங்காத. சரியா? எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையும் ஒரு அமைதியா நிறுத்தி நிதானமா பேசி பழகு. சரியா? அக்கா உன் மேல கோவமா இருக்கேன்லாம் நினைக்காத. இல்லையா? என்ன சமைச்சிட்டியா? இல்லைங்க, நீங்க என் மேல கோவமா இருந்தீங்களா? அந்த சங்கடத்துல நான் லைட்டரை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம். ஐயோ, ஏன் எருமாமானே? எங்க வெச்சிட்டானா பெரியவனா? எவன் அப்படி வச்சிருக்காரு? ஷூவோட சாக்ஸோட கொண்டாந்து அது நனைச்சு வச்சிருக்கீங்க. நாத்து எடுத்து உங்களுக்கு அடிச்சா இல்லையா? நான் பாப்பேன். அப்ப நீங்க உட்கார்ந்து கண்டு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. மூக்கு அடைச்சிருக்கா என்ன? இந்த ஷூவை கழுவி வைக்கணும். இந்த ஷூவை சாக்ஸ் சோப்பு போட்டு கழுவணும்னு சொல்லிருக்கீங்க நீங்க. நீங்க சொன்னதே நானே சொல்லணும். பெத்தவங்க தானே பிள்ளைகளை திருத்தணும். அவங்க போட்டுட்டு போற ஷூ சாக்ஸ் கழுவி வைக்கிறதா என்ன? ஏண்டா ஏன் எருமாமானே? குண்டி மாடு ஆம்பளை பிள்ளைனால அடக்கி வைக்கணும். அடக்காம நீங்க இப்படி அரங்கிட்டு ஆடிக்கிட்டு இப்ப நான் சைக்க முடியல இடத்துல உட்கார.